ஸ்கூலில் சேர்த்தேன். சேர்த்துக்காக பையனுக்கு அட்மிஷன் சேர்த்தேன். அவனும் பிரச்சனை பண்ணி சொல்லுவோம். என் தம்பியும் வந்து இஸ் அ லாயர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தவன். அந்த வன்னியசேகரன் சொல்லித்தரேன் சொல்லிட்டு அவனும் பையனையும் சேர்த்து விட்டுருக்காங்க. ஒரு நாட்டு நிலவரம் என்னன்னா, இந்த தமிழ் மீடியமே இருக்கக்கூடாது, இங்கிலீஷ் மீடியம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டாங்க கவர்மெண்ட்டில். அப்போ ஆல் அசோசியேஷன்லாம் வந்து சேர்ந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா, எதிர்ப்பு தெரிவித்தா மக்களோட மத்தியில் என்ன கேட்கணும்னு ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க சொல்கிறாங்க. நான் பேரண்ட் கேட்க சொன்னேன், நான் வந்து இன்ஜினியரிங் ஆச்சா, நம்ம எங்கே போனான்னு சொல்லிட்டு எனக்கு இங்கிலீஷ் தான் ஓடணும்னு கைது தூங்கினேன். நான் ஸ்ட்ராங்காக அட்வொகேட் பண்ணி போயிருந்தேன். அதனால தான் நான் என்ன ஜப்பானுக்கு பண்ண போகிறேன். என் பையன் அவன் யூஎஸ்லாம் போயிருக்கான். ஆனால் என் தம்பி லாயரு, அவன் என்ன சொன்னான், தமிழ் தான் ஓடணும்னு ரைட் பண்ணான். அது என்ன, ஒரே வீட்டில் ரெண்டு பேர் வந்து ஒவ்வொன்று கட்சி மாறி ஆனால் இந்த கட்சி சொல்கிறோமோ ஒரே வீட்டில் வந்து ஒருத்தர் தமிழ்ன்றார், ஒரு ஆங்கிலம் என்ன என்று கேட்கின்றார்கள். அப்போது அவன் சொன்ன விளக்கின் மூஞ்சில் தலையில் அடித்த மாதிரி இருந்தது. என்ன உதாரணம் சொன்னான்னா, இப்போ இந்த மண்டபம் இருக்கு, ஐயானுடைய தலைமையெல்லாம் இருக்கிறது, சொத்துக்கெல்லாம் இருக்குது. ஆனால் மூலப்பத்திரம் என்று சொன்னால் தமிழில் தான் இருக்கின்றது. இந்த கோர்ட்டை ஆர்குமெண்ட் பண்றப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நான் இங்கிலீஷ் பற்றி தமிழ் என்ன மூலப்பத்தி என்னால் படிக்க தெரியல, நான் தமிழ் பண்ணேன். ஸோ எந்த ஆண்டு என்ன இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் என்ன ஆகி வந்தாலும் ஒரு பத்திரப்பதிவு என்று சொன்னால் அந்த பத்திரம் தமிழ் மூலப்பத்திரம். அப்கோர்ஸ் டிஜிட்டலில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பண்ணாலும் பேசிக் தமிழ். அந்த தமிழ் என்ற வார்த்தையை சொன்ன பிறகுதான் ஒரு இது தெரிஞ்சு நாம் வந்து தமிழ் படிக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வத்தின் தமிழுக்கு அத்தகையவருக்கு சிறந்த பாவலர்களெல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் படிக்க வேண்டும். நானும் படித்தா பாட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படி இல்லை. நானும் கண்டினியூ படிச்சாட்டா வார்த்தையாரையும் சொல்ல முடியும். இல்லை டேஞ்சர் ரெக்கார்டாக பேசக்கூடாது. வாசிப்பு அதிகமாக கம்மியாக போயிடுச்சு. நாட் ஏபிள் டு ரீட். அந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், மேலோட்டமாக பார்க்குறோம் முந்தி. ஆனால் ஒரு புக்கில் வாசிப்பு உள்ள போனா இன் டெப்த் என்னன்ற போய் அனாலிசிஸ் பண்ண தெரியும். இங்கே நான் இது தமிழ் என்ன, தமிழ் பற்றவருக்கு இது என்ன தமிழ்னு சொல்லுங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஒலி பொறிக்கைன்னுவாங்க. ஏன்னாப்பா சீடின்னு என்னப்பா சொன்னேன், நான் தமிழ் ஆட்சியில் இன்று பண்ணினேன். என்னப்பா என்ன கூப்பிட்டு கேட்டேன், நீ அவர் குவாலிஃபிகேஷன் வாங்க. நான் சும்மா தமிழ் ஆட்சியர் நானும் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இது என்னப்பா சீடி பென்ட்ரைவ் என்னன்னு கேட்டேன். பென்ட்ரைவ் தமிழே தெரியல. அவர் வந்து இப்போ இங்கிலீஷ் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் டெக்னிக்கல் இதில் வந்து தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் மேண்டேட்டரிட்டாங்க. இப்போ சட்டம் இதில் நீதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தமிழை வயக்கால மன்றம் வந்து சொல்லுவாங்க, தமிழே வயக்காலன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் உச்சரிப்பும் சரியான வார்த்தைகள் வந்து தவறான இருக்கின்றன. கத்தியால் குத்த முடியும், ஆனால் கத்தியால் வெட்ட முடியாது. அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன பண்ணா ஒரு வேர்டு ஒன்று போட்டான். அவனுக்கு வந்து தூக்கத்தான கைடுன்றது அந்த கத்தியால் குத்த முடியும் என்று தவிர கத்தியால் வெட்ட முடியாது. ஆங்கிலத்தில் நம்ம சொல்லினாரா தமிழில் விளக்கம் கத்தியால் குத்ததான் முடியும் என்று என்னுடைய தந்தையார் ஆர்குமெண்ட் பண்ணார். பண்ணிட்டு அப்பேற்பட்ட தூக்கத்தண்டனை கைதுக்கு வந்து 1000 கைது வாங்கி கொடுத்தார் என்று அந்த நினைவேற்கிறது. ஏன்னா தமிழ் ஆக்கள் நம்முடைய உணர்வு உள்ளுணர்வு எல்லாம் தாய்மொழியாக இந்த தமிழில் இருக்கின்றது. அந்த தமிழுக்கு சிறப்பை செய்து கொண்டிருந்த பாவை யோகாசன அறக்கட்டளையின் சார்பாக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேன்மேலும் வளர வேண்டும் என்று சொன்னால் எப்படி மேன்மேலும் வளர வேண்டும்? நாம் சிதறும் மணிக்குண்டுகளாக இருக்கின்றோம். நாம் எல்லாம் சேர்ந்து அடுத்த சந்தியை நெருங்கி தமிழ் வளர்க்க வேண்டும். உலகம் அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ நீங்க எங்க போனாலும் சிங்கப்பூர்ல போனா லிட்டர்ன்றான், தமிழ் பகன்றாங்க. அங்க போனா ஸ்ரீலங்கா போனா தமிழ், எங்க போனாலும் தமிழ். இந்த ஐடி படிச்சவங்க பார்த்தா இன்ஜினியரிங், தே ஆர் த்ரூஅவுட் தி வேர்ல்ட். இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில வந்து ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி வந்து 100 கோடி இதுல தமிழுக்காக ஒரு லைப்ரரி பண்ணி போயிட்டு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நான் முன்னேற வேண்டும். நான் 2000 முடிஞ்சிட்டு அடுத்த சந்தி என் பையனும் சரி அவன் பசங்களும் சரி தமிழ் பற்றி தெரிந்து இந்த தொண்டாற்றுகள் வேண்டும். ஏதோ இந்த தந்தையா
அரசியல்வாதியாக இருந்ததுனால ஏதோ சமுதாயம் சேர்ந்ததுனாலும் நான் அரசியல் அதிகாரியாக இருந்தாலும் திரைமறைவாக இந்த சமூகத்திற்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது இது முடித்துவிட்டு ரிட்டையர் ஆகிட்ட பிறகு செங்கல்வராய்கள் 3000 கோடி சுற்றி இருக்கிற அந்த காலேஜுக்கு பல்வேறு ஃப்ரீயா போயிட்டு 4 நாள் போயிட்டு என்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எங்கே அழைத்தாலும் வருவேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் வாழ்த்து சொல்ல முடியாது என்றாலும் வாழ்த்துக்களை சொல்லிக்கின்றேன். இங்கே பெரியவரே அமர்ந்திருக்க நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.